தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம். திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிபாடு. தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கொடை விழா கடந்த 2ஆம் தேதி கால்நாட்டு நிகழ்ச்சியுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று மதிய கொடை விழாவில் அம்மனை அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் கோவில் முன்பு முளைப்பாரியை வைத்து கும்மி அடித்து பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க முளைப்பாரி ஊர்வலமானது ஸ்டேட் பேங்க் காலனி, செல்வ விநாயகபுரம், போல்பேட்டை என மாநகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக தலைவர் மூர்த்தி, செயலாளர் சேகர், பொருளாளர் மூக்காண்டி, துணைத் தலைவர் கருப்பசாமி, துணை பொருளாளர் ராஜசீலன், துணைச் செயலாளர் சுப்ராஜ், விழாக்குழு தலைவர்கள் கணேசன், முனியசுவாமி, சுந்தர், கண்ணன், சேகர், பாலா, மணிகண்டன், கௌரவ ஆலோசகர் புஷ்பராஜ், சின்னத்துரை, ஜெபமணி, ஜெயக்குமார், கமிட்டி உறுப்பினர்கள் சின்னத்துரை, சந்தனமாரிமுத்து, குட்டி, ராஜ், சிவகுமார், சேர்மதுரை உள்ளிட்டோர் செய்திருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.